அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். நம்ம சுவாமிநாதன் ஜோதிடர் யூடியூப் சேனல்ல தினந்தோறும் மிக முக்கியமான ஆன்மீக தகவல்களை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவாக அற்புத பலன்களை தரும் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கு காலகட்டத்தில் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற நம்மளுக்கு எல்லாமே என்ன ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னா, பண கஷ்டம், அதனால் மன கஷ்டம், அதனால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமை, படித்த படிப்பிற்கு ஏற்றாற்போல் வேலை அமையவில்லை, ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். எதை குடிச்சா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு ஆளாகியிருக்கும். கவலை வேண்டாம் மக்களே. இந்த பதிவில் ஒரு அதி முக்கியமான பரிகாரத்தை சொல்ல போகிறேன். என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் வராகி அம்மனுக்கு இந்த பரிகாரம் செஞ்சு நிறைய பேருக்கு அவங்களெல்லாம் நல்லது நடந்திருக்கு. அதே போல் பல நல்ல மாற்றங்கள் என்னோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. அதனால தான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் சொல்ல போகிற இந்த அதி முக்கியமான பரிகாரத்தை நீங்கள் மனமுகந்து உங்களுக்கு என்ன தேவையோ அம்மன் கிட்ட முறையிட்டு 5 வாரங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உடனடியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே சொல்லுவீங்க. இப்போ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் எல்லா ஆன்மீக தகவல்கள்லையும் இதை சொல்லிட்டு வரேன். எதுக்குன்னாக்கா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா நான் கொடுக்குற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கும் அப்போ கேட்டு பயன்பெற்று கொள்ளலாம். ஷேர் பண்ணிங்கன்னா இந்த நல்ல தகவல்கள் எல்லாருக்கும் போய் சேரும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். மகா வராகி அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் உள்ளன. மேலும் சப்த கன்னிமார்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதன்கிழமை அன்று வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு கடன் தொல்லை தீரும். பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்தான் பெரும்பாலானவர்கள் அம்மன் வழிபாடு செய்வார்கள். ஆனால் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு என்று வரும்போது அமாவாசை, பஞ்சமி ஆகிய திதிகள் விசேஷம். எதிரிகள், செய்வினை, கண்திருஷ்டி, முடக்கம் ஆகியவற்றை நீக்கும் காக்கும் அம்மனாக வராகி அம்மன் வழிபாடு செய்யப்படுகின்றது. மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ வராகி அம்மனை புதன்கிழமைகளில் வழிபட்டு விளக்கேற்றி வந்தால் கடன் தொல்லை நீங்கும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் செலவாகி கொண்டே இருக்கின்றது. வரவுக்கு மீறி செலவு, கடனை முழுமையாக தீர்க்க முடியாத சூழல், கடனால் ஏற்பட்ட நெருக்கடிகள், தீராத கடன் சுமை போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக புதன்கிழமை அன்று வராகி அம்மனை தரிசித்து வரலாம். ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் காரத்துவம் உள்ளது. வேத ஜோதிடத்தில் 12 ராசிகளில் 6வது ராசியான கன்னியின் ராசியின் அதிபதியாக புதன் இருக்கின்றார். மேலும் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 6ஆம் வீடு என்பது கடன், பகை, வம்பு, வழக்கு, நோய் ஆகியவற்றை குறிக்கும். புதன் கிழமையின் அதி தேவதை மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவின் சொரூபம்தான் விஷ்ணு மாயா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வராகி அம்மன். எனவே புதனின் 6ஆம் வீட்டு காரகத்தால் ஏற்படும் பாதிப்பை போக்குவதற்கு வராகி அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வரலாம். ஜாதக ரீதியாக 6ஆம் வீடு பலம் இல்லாதவர்களும் புதன்கிழமை அன்று வராகி அம்மனை தரிசித்து கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வராகி அம்மனை வழிபடுவது எப்படி? பொதுவாக வராகி அம்மனை பிரம்ம முகூர்த்தம் அல்லது சூரிய அஸ்தமனம் ஆன பின்பு வழிபடுவது உகந்தது. ஒவ்வொரு புதன்கிழமையும் வராகி அம்மன் ஆலயத்தில் அல்லது சந்நிதியில் ஒற்றைப்படை எண்ணில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வரவும். ஒரு சில வாரங்களிலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். சிவப்பு நிற மலர்கள் மற்றும் நறுமணமிக்க மலர்களை அம்மனுக்கு சாற்றி அர்ச்சனை செய்யலாம். மாதுளை, பசும்பால், பனை வெல்லம் மற்றும் வெல்லத்தால் செய்த இனிப்புகளை நைவேத்தியம் செய்யலாம். கடன் தொல்லை மட்டுமின்றி கடனால் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகளின் பலமும் அவர்களால் ஏற்பட்ட தாக்கமும் குறைந்து வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள். மேலும் கடனை எல்லாம் அடைக்கும் வழி கிடைக்கும். இழந்த செல்வம், சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும்.
தஞ்சையை ஆண்டு வந்த ராஜராஜ சோழன் போருக்கு செல்லும் முன் கோட்டையில் உள்ள அரசாளி அம்மன் என்ற வராகியை வணங்கிவிட்டு சென்று பல போர்களில் வெற்றி கொண்டு தன் ஆட்சியையும் நிலைநிறுத்தி வந்தார். அவர் தோல்வியே தழுவியதில்லை. அரசவையில் இருப்பவர்கள் ஸ்ரீ வராகியை வணங்கிவிட்டு பலர் பதவி உயர்வு பெற்றனர். இந்த அம்மனுக்கு சதுரங்க சேன நாயிகா என்றொரு பெயரும் உண்டு. அதாவது அம்பிகையின் 4 வகை படைகளுக்கும் சேனாதிபதியாக திகழ்பவள் என்று அர்த்தம். இந்த அம்பாளை தண்டினி என்றும் சொல்வார்கள். உங்களுக்கான அதி முக்கியம் வாய்ந்த பரிகாரத்தை இப்ப சொல்றேன். நான் சொல்ல போகின்ற இந்த பரிகாரத்தை மாதத்தில் வரும் தேய்பிறை அல்லது வளர்பிறையில வர பஞ்சமி திதியில ஆரம்பிச்சுக்கோங்க. அதிலிருந்து தொடர்ந்து 5 செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யணும். பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பித்தளை தாம்பாலம், சின்ன வாழலை, கைப்பிடி அளவுக்கு பச்சை அரிசி, ஒரு தேங்காய், அப்புறம் நெய், சிகப்பு திரி 2, மஞ்சள், குங்குமம். இதை எடுத்துட்டு வராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்க எடுத்துட்டு போன தாம்பாளத்துல வாழை இலையை வச்சுட்டு அதில் பச்சை அரிசியை பரப்பி வச்சுடுங்க. தேங்காவை உடைச்சிட்டு இளநீரை வெளியில கூட்டிட்டு அந்த 2 மூடியும் நல்லா தொடச்சிட்டு அதில் மஞ்சள், குங்குமம் 4 சைட்லையும் இட்டுட்டு நெய் 2த்துலையும் ஊற்றிட்டு சிகப்பு திரி 2 போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாள் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை மனதார வேண்டிண்டு அப்படியே ஆரத்தி மாதிரி காமிச்சுட்டு அது கோவில் வளாகத்தில் எங்கே சொல்கிறாலும் அங்கே வச்சுடுங்கோ. இந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு வரணும். இந்த 5 செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றி முடிக்கிறதுக்குள்ள உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அப்படி இல்லைன்னா அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சிடும். நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள். வராகி அம்மனின் அருளை பெறுங்கள். ஸ்ரீ வராகி அம்மன் தாயே போற்றி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.